மினி கூப்பர்ல இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ற ப்ரொசீஜர் எப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் எடுத்திருக்கிறது F57 கன்வெர்ட்டபிள் டைப். இந்த iDrive கண்ட்ரோல் நாப வச்சுதான் நம்ம MMI டிஸ்பிளே இருக்கு பாத்தீங்களா, இதுல வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க, ஒன்னொன்னா திருப்பும் போது. சோ இதுல வெஹிக்கிள் இன்ஃபோன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பிரஸ் பண்ண அந்த ஆரஞ்சு கலர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல வச்சுட்டு திருப்பி சென்டர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா சோ இந்த ஃபியூச்சர்ஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா 6 ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இதுல 4வது ஃபியூச்சர்ஸ் தான் இன்ஜின் ஆயில் லெவல் மெஷர் பண்ற ஃபியூச்சர். இப்போ அதே பட்டனை பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ண உடனே சோ இந்த பேராமீட்டர்ஸ் வருது. இது எதுனா வண்டி நியூட்ரல் கண்டிஷன்ல இருக்கணும், பார்க்கிங்ல இருக்கணும், ஸ்லோப்ல இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட் டைரக்ஷன்ல தான் இருக்கணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆயில் லெவல் செக் பண்ண முடியும். கோல்டு கண்டிஷன்ல ஆயில் லெவல் செக் பண்ண முடியாது. வார்ம் அப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஓடினதுக்கு அப்புறம் இந்த ஸ்டார்ட் மெஷர் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல இருந்தது ஒயிட் கலர் கன்வெர்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ இந்த டைம்ல பிரஸ் பட்டன் அதே திருப்பி அந்த ஆரஞ்சு கலர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இப்ப மெஷர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இப்ப ரன் ஆகுது பாருங்க. இப்பதான் இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணிட்டு இருக்கு. வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆக்சிலேட்டர் எதுவும் பிரஸ் பண்ணாதீங்க. இப்ப கம்ப்ளீட்டா 97 முடிஞ்சிடுச்சு. 97 முடிஞ்ச உடனே இப்ப இன்ஜின் ஆயில் லெவல்ன்றது ஓகேன்றது இண்டிகேஷன் காட்டுது. ஆயில் லெவல் எவ்வளவு இருக்குன்றது மேல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.